தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட சகோதரனை விடுவிக்க கோரி காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தி சகோதரிகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம். இளவரசன், இந்த விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் பொய் வழக்கு போடப்பட்டதாக அவங்க குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. உயிரிழந்த சகோதரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட சிலர் பெயரை சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையால் பல்வேறு அடக்குமுறைக்கு ஆளாகுவது விளிம்பு நிலையில் உள்ள பொதுமக்கள் தான். அதன் ஒரு பகுதியாகத்தான் தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் மீது விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர். அடிக்கடி காவல்துறையினர் இதுபோன்று தங்களுடைய சகோதரனை அழைத்துச் செல்ல கண்டிக்கத்தக்கது என கூறி அவருடைய சகோதரிகள் காவல் நிலையத்தில் முன்பே தங்களுடைய சகோதரனை விடுவிக்க கோரி அவங்க விஷம் அருந்திருக்காங்க. அந்த விஷம் அருந்தியதில் இரு சகோதரிகளில் ஒரு சகோதரி தற்பொழுது தஞ்சை மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில அவர்கள் பல்வேறு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பா தன்னுடைய சகோதரனை இன்னும் விடுவிக்கவில்லை, அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். காவல்துறை அந்த ஆய்வாளர் சரிமுலா என்பவர் தங்களுடைய சகோதரனை வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்து பலவந்தப்படுத்தி சென்றதற்கு ஒரு நியாயம் வேண்டும், சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில அதாவது ஒரு சகோதரிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் இருக்கிற நிலையில தங்களுடைய சகோதரனை விடுவிக்குமாறும் நிச்சயதார்த்த வேலையை பார்க்க வேண்டும் என கண்ணீர் மல்கள் அவர்கள் காவல் நிலையத்திலிருந்து அழுது புரண்டும் அவர்களுக்கு எவ்வித நியாயம் கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் நியாயம் கிடைக்காதனால் அவர்கள் விஷம் அருந்தினர். காவல் நிலையத்திற்கு முன்பே அவர்கள் விஷம் அருந்தியதால் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனிக்கலாம் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்னும் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை இருக்கிற நிலையில தற்பொழுது அந்த சகோதரின் மற்றொரு நம்பரும் இருக்காங்க. அக்கா வணக்கம். இப்ப காவல்துறை நடுக்காவேரிப்பட்டியில தினேஷ் அழைச்சிட்டு போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அழைச்சிட்டு போகும்போது நான் இல்ல, அந்த இறந்து போன என் தங்கச்சியும் மேனகாவும் தான் இருந்தாங்க. அவ பெரியப்பா பொண்ணு அக்காவும் இருந்தாங்க. அந்த பார்ட்டி வந்து கூப்பிடும் போதே சென்னு நான் வரேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேங்க சார்னு சொல்லிட்டு இவனே போயிருக்கான். போனோடனே சும்மா விசாரணை தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சமாதானத்துக்கும் அவங்க கேஸ் கொடுத்தவங்களும் கூட நாங்க சமாதானமா போய்க்கிறோம், அப்ப எஃப்ஐஆர் எல்லாம் போடல, சமாதானமா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு எங்களை 4:45 வரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி மேனகாவை கூப்பிட்டு எங்க 3 பேருமே கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்க 2 பேரும் கையெழுத்து போடல, மேனகா மட்டும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நாங்க 3 வருஷம் குண்டுபாய் சட்டத்துல போட போறோம் அவங்க தம்பிய அப்படின்னு சொன்னதுனால என் தங்கச்சி பாய்சன் குடிச்சிட்டு இந்த மாதிரி பாய்சன் குடிச்சு அங்க 3 ஜீப்பு இருந்துச்சுங்க சார். அப்ப அந்த 3 ஜீப்ல கூட ஏத்தி என் தங்கச்சை காப்பாத்தி இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபி வேணும், எதுவுமே இல்லாம அவளை பிடிச்சி தர அந்த வீடியோ இல்ல, ஆனா அங்க குடிச்சதுக்கான வீடியோ இருக்கு. அவங்க இல்ல அங்க பாய்சனே குடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. இன்னொரு பையன் வீடியோ எடுத்ததை செல்லோட புடுங்கிட்டு அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும், எந்த ஆதாரமும் இல்லாம. அந்த வீடியோ மட்டும் இருக்கு. இப்ப என் தம்பிய விடுவிக்கணும். அவன் மேல இருக்கிற கேஸ், பொய் கேஸ் போட்டதெல்லாம் எடுத்து நாங்க பழைய நிலைமைக்கு வரணும். இந்த என் தங்கச்சி இறந்த ஒரு இறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த மேடம் மேல, சர்மிளா மேடம் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். அக்கா, நீங்க சம்பவ இடத்துல காவல் நிலையம் நடுக்காவேரிப்பட்டில அந்த தினேஷ் இளைஞர் கைது செஞ்சப்ப நீங்க இருந்தீங்களா? அந்த சகோதரி கூட இருந்தீங்க, அங்க என்ன நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சார், நாங்க துக்கத்துக்கு போறதுக்காக நடுக்காவேரி அரச மரத்தூர்ல நின்னுகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நின்று கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோவை வச்சுக்கிட்டு ஏத்துறதுக்கு நின்னோம். 8:30 மணி இருக்கும். அப்போ அறிவழகன் சார் எஸ்ஐ அவங்களோட 4 போலீஸ் வாப்பா வா தினேஷ்னாங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வாரேன், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸா போட்டு தானே என்னை உள்ள தள்ள பாக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டான். பின்னாடியே நாங்க 4 பேர் தான் போறோம். எங்க பாப்பா அவங்க 2 பேரு, நாங்க எங்க அக்கா 2 பேரு போனோம், எங்க மாமா ஒய்ஃபு. போய் கேட்கையில விடுறோம், சும்மா அடிபுடி கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டோம், நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் கூப்பிட்டு நாங்க இந்த மாதிரி நிச்சயதாரம் இருக்கு, இன்னைக்கு சீரு கொண்டு போகணும், மாமைய கோடி போடணும் அப்படின்னு கூப்பிட்டோம்.
கூப்பிட்டதுக்கு வந்தாங்க. வந்து சரின்னு அவங்களும் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டாங்க. ஊர்ல நாட்டாமக்காரவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப வந்து காவல் நிலையத்துக்கு முன்ன வந்து அவங்க விஷம் குடிக்கல அப்படின்னு காவல்துறை, தஞ்சை மாவட்ட காவல்துறை விளக்கம் சொல்லுது. நீங்க காவல் நிலையத்துக்கு முன்ன தான் விஷம் குடிச்சாங்களா? அங்க நடந்தது என்ன, அதை சொல்லுங்க. அது குடிச்சாங்க சார். குடிச்சே எங்க தம்பிய விடுங்க, விட்டுருங்க, நாங்க எதுவும் உங்களை பண்ணல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீண்டும் என்னன்னா அங்க அவனை என்ன பண்ணிட்டாங்க, அருவா வச்சுக்கிட்டு மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லி வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே நான் அருவா எங்க இருக்கு அதை காட்டுங்கன்னு இந்த கீர்த்திகா சொன்னுச்சு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இறந்து போன பொண்ணு அருவாலை காட்டுங்க, எந்த அருவாலை வச்சு மிரட்டுனா அப்படின்னு சொல்லையில இந்த பாரு அருவா அப்படின்னு அருவாலோட வச்சு அந்த கலிய பெருமாள் இசை அந்த மருந்து எப்ப குடிச்சாங்க அவங்க? 4 மணி சார். அவங்க வந்து குண்டா சட்டத்துல போட்டுட்டோம், 3 வருஷத்துக்கு உன் தம்பி வர முடியாது, இதோட நீங்க அழிஞ்சிங்க அப்படின்னு சொல்லவுமே அழிஞ்சிட்டோம்ல, நாங்க சாவுறோம், என் தம்பியை வந்து இன்னொரு பிள்ளைய கட்டி கொடுக்கட்டும், நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி அங்கனே மருந்த உடைச்சு புடிக்குதுங்க. நானும் மல்லு கட்டி புடுங்குறேன், அங்க உள்ளவங்க எல்லாமே புடுங்கிட்டாங்க. புடுங்கவும் கோழி வீடியோ எடுக்கிறாங்க. அவங்கள பூராவும் அந்த மேடம் அடிச்சு துரத்துது, இறந்த சர்மிளா மேடம் அடிச்சு துரத்தி மற்ற போலீஸ் எல்லாருமே அடிச்சு துரத்துறாங்க. எடுக்கிற வீடியோ எல்லாம் ஏத்த வர்ற பசங்கள்லாம் நீங்க ஏத்தக்கூடாதுன்னு துரத்தி கடுங்கா சைடு போக சொல்லிட்டாங்க. எல்லாருமே போயிருச்சு. சரி எல்லாருமே ஏத்துறாங்க. அப்ப இதுங்க சாவுன்னு பண்ணாங்க, சாவுங்க அப்படின்னாங்க. அதுக்குதான் நாங்க சொன்னோம், ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப்ல ஏத்திக்கிட்டு போங்க, நீங்க அப்ப சாவதான் நீங்க போலீஸா அப்படின்னு கேட்டோம். ஆமாமா, நீங்க குண்டா அவன் வறண்டுவான் திருடுவான், அவனுக்கு நீங்க இதா இருக்கீங்க, சாவுங்க, ஏதாவது பண்ணுங்க, வெளில போய் சாவுங்கன்னாங்க. இல்ல நாங்க இங்கனதான் சாவுவோன்னு இந்த 2 பொண்ணு அங்கனே படுத்துச்சு. ஏத்துல போகல, ஒண்ணு பண்ணல. மறுபடியும் நாங்க ஆளு புடிச்சு ஒரு லேடி வந்தாங்க, அவங்கள வண்டியில புடிச்சு அழைச்சிட்டு போயிட்டோம். பசங்க யாருமே இல்ல. அழைச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை கேட்டோம். அந்த டப்பானா அந்த மேடம் கையில வச்சிருந்துச்சு, அந்த டப்பாவை கூட கொடுக்கல. நாங்க மீண்டும் போய் நம்ம ஆஸ்பத்திரியில போய் தர்மாஸ்பத்திரியில காட்டையில டப்பா கேட்டாங்க. மீண்டும் ஒரு பையனை விட்டு அந்த டப்பா கேட்கையில டப்பா எல்லாம் இல்ல போங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பசங்களை அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க, இறந்துட்டாங்க. பூர்ணிமா, இப்ப இவர்கள் கூறியது போல வந்து தொடர்ந்து வந்து காவல்துறையினர் வந்து அங்க மருந்து குடித்து தன்னுடைய சகோதரனை விடுவிக்க கோரி அவங்க தொடர்ந்து அந்த இடத்துல வந்து சுமார் 3-4 மணி நேரத்துக்கு மேலாக போராடி இருக்காங்க. போராடி அந்த மருந்து குடிச்சு போராடி அந்த சகோதரிகளை வந்து அப்பொழுதே காவல்துறையினர் வந்து அவர்களுடைய வாகனத்தில் அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் இன்று வந்து அந்த இறந்து போன சகோதரி வந்து இன்று உயிர் பிழைத்திருக்கும். ஆனால் அவர்கள் வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றவில்லை. தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியில் வந்து காவல்துறை வந்து அலட்சியமாக இருந்தால்தான் தற்பொழுது ஒரு சகோதரின் உயிர் போயிருக்கு. மற்றொரு சகோதரி வந்து தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கும் நிலையில இவர்கள் கோரிக்கை என்னன்னா, காவல்துறையினர் தொடர்ந்து இது போன்று அத்துமீறி விளிம்பு நிலைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல்வேறு பொய் வழக்குகள் போட்டு தங்களை இது பண்ணுவதான் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் மற்றும் அங்கு பணிபுரிந்த அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்களுடைய சகோதரியின் உயிருக்கு வந்து உரிய நடவடிக்கை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட தினேஷ் என்ற இளைஞனை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயத்தில் தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் வந்து கூறியது என்னன்னா, அவங்க காவல் நிலையத்துக்கு முன்ன மருந்து குடிக்கலன்னு ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆனா அவருடைய உறவினர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு முன்பு மருந்து குடித்து சுமார் 3-4 மணி நேரம் அந்த பகுதியிலேயே அவர்கள் இருந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. பூர்ணிமா, இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறையும் தமிழக அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும். நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.